நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் 2 விஷயங்களை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் நிஞ்ச பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்க, தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் 2 விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஃபட்டாஃபட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் குரூப் அக்கௌண்ட் இருக்கா? குரூப் அக்கௌண்ட் இருந்தால் ஃபட்டாஃபட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, நான் ஒரு குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது நீங்கள் உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் நிறைய நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு சில நபர்கள் நமக்கு பிடிக்காத ஒரு சில வார்த்தைகளை ஷேர் பண்ணலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைங்களில் நம்ம குரூப் இதிலே குரூப் சாட்லேயே நம்ம அதுக்கு பதில் தெரிவிக்கிறதுக்கு பதிலாக யார் அந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க பதிவு பண்ணுறாங்களோ ப்ரைவேட்டாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட முடியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு கருத்தை குரூப் சாட்டில் ஒருத்தர் ஷேர் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி செலக்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த கண்டென்ட் ஹைலைட் ஆகிடும். ஹைலைட் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும், அதை நீங்கள் பார்க்கலாம். டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிப்ளை ப்ரைவேட்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதுக்குள்ளே டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். குரூப் கான்டாக்டில் நிறைய நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்கள் எல்லாமே உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரிப்ளை ப்ரைவேட்லி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழலாம். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ ரிப்ளை ப்ரைவேட்லி அதை நம்ம டேப் பண்ணுவோம். யார் தவறான ஒரு மெசேஜை குரூப் சாட்டில் பதிவிடுறாங்க அவங்களுக்கு நீங்கள் பதில் அறிக்கை கொடுக்கணும். அந்த நபரோட கான்டாக்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக சேட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு வசதி இந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. அது எப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நேர்ந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ப்ரைவேட்லி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். இப்போ 2வது நம்ம பார்க்க போகிற செட்டிங் வாட்ஸ்அப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரூப் சேட்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு தனி நபரோட நீங்கள் சேட் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி. ஸோ இதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ஃபோட்டோ, டெக்ஸ்ட் எது வேணாலும் இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்டாரில் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை நீங்கள் செலக்ட் பண்ணி அது ஸ்டார் கொடுத்தீங்களோ ஸோ அதில் உங்களுக்கு அந்த டிஸ்பிளே ஆகும் ஸ்டாருங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ்லேயே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொடுத்து பக்கத்தில் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த ஸ்டாரை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மீடியா விசிபிலிட்டிக்கு கீழே ஸ்டார்டு மெசேஜ்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டு மெசேஜஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்டார்டு மெசேஜஸ் நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். ஒருவேளை ஸ்டார்டு மெசேஜ் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அன்ஸ்டார் ஆல் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நில்லுங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துட்டேன். ஸோ இது அன்ஸ்டார் பண்ணிங்கன்னா இங்கே இருந்து இந்த ஸ்டார்டு மெசேஜில் போயிடும். யார் அனுப்புகிறாங்களோ எந்த பகுதியிலேருந்து அனுப்புகிறாங்களோ அந்த பகுதியில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே வேளையில் இதை அன்ஸ்டார் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருங்க, ரிமூவ் பண்ணாதீங்க. இப்போ பேக் போங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம். டாப் ரைட்டில் 3 டாட், இதில் பார்த்தீங்கன்னா மோர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா கிளியர் மெசேஜஸ் இன் சேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பாருங்கள் டெலிட் மீடியா இன் திஸ் சேட். ஸோ இந்த சேட்டில் என்னெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்களோ
அது எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பாருங்கள், ஒரு பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது பாருங்கள், டெலீட் ஸ்டார்டு மெசேஜஸ்ன்னு இருக்குது சரிங்களா. இதை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டுமே அந்த ஸ்டார்டு மெசேஜஸ்க்கு பார்த்தீங்களா அது அழியும். அப்படி நீங்கள் இதை செலக்ட் பண்ணாமல் நீங்கள் கிளியர் மெசேஜஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிளியர் மெசேஜஸ் பாருங்கள் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. பட் நீங்கள் ஸ்டார்டு மெசேஜஸ் மட்டும் அது வந்து டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கான்டாக்ட் நேமில் போங்க, இதில் ஸ்டார்டு மெசேஜஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு 3 டாட், அதில் அன்ஸ்டார் ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ ஒரு மெசேஜ் வரும், அதில் அன்ஸ்டார் கொடுத்துருங்க. பார்த்தீங்களா இந்த இடத்துல எந்த வித மெசேஜும் இல்லை, ஸ்டார்டு மெசேஜஸ். ஸோ மறுபடியும் நம்ம பேக்கில் போவோம். இங்கே அந்த ஸ்டார்டு மெசேஜஸ் வந்து அன்ஸ்டார் பண்ணதுனால அந்த இமேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் இதை 3 டாட் கொடுத்து மோர் கொடுத்து இப்போ கிளியர் சேட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியர்னு கொடுங்க. வா போயிடுச்சா. ஸோ 2 அருமையான செட்டிங்கை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. வாட்ஸ்அப்பில் இந்த 2 அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 செட்டிங்ஸும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலனடையட்டும். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக்.